தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்கள் மொட்டை மாடியில் நின்று கொண்டு தவித்தபடி பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு நம்ம கருங்குளம், அதாவது செய்திநல்லூர் தாண்டி இருக்கக்கூடிய கருங்குளம் ஸ்ரீவைகுண்டம் ரோட்டில் அது ரோடு ஃபுல்லாகவே பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம செய்திநல்லூர், அதாவது கருங்குளத்துலேருந்து நம்ம ஆறாம் பண்ண கொங்கராக்குறிச்சிக்கு அந்த போகிற பாலம் ஃபுல்லாகவே முங்கிருச்சு. வாகனம் எல்லாமே முங்கிருக்கு. ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஒரு வேன், ஐயப்ப சாமி பக்தர்களோட வேன் ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதுவும் அப்படியே இருக்குது. இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9:30 மணிலேருந்து குடிக்க தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம். ஆடு மாடு கிட்டத்தட்ட இங்கே ஒரு குறைஞ்ச ஒரு 50-60 பேர் இருப்போம். இதே நேரத்தில் என்னன்னா, நேற்று வந்துட்டு ஒரு 2 பேர் பைக்கில் போனாங்க. அவங்க வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு வந்த ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ வண்டியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஃபுல்லாகவே முங்கிருச்சு. ஃபயர் சர்வீஸ் வண்டி ஃபுல்லாகவே முங்கிருச்சு. நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. நாங்களும் யாரெல்லாமோ தொடர்பு கொள்கிறோம். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு வந்துட்டு அப்படின்னாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. சுத்தமாக வந்துட்டு தரையதளம் ஃபுல்லாகவே முங்கிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாடியில் வந்து நிற்கிறோம். ஓகேவா, மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கோம். மழையில் நனைஞ்சிட்டு இருக்கோம். யாருமே நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல, எதுவும் தண்ணி கூட குடிக்கல. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அது தாசில்தாராக இருக்கட்டும், இல்லை கலெக்டராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேற ஆர்ஐயா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க. அந்த வேன் இருக்குல்ல, அந்த வேனில் தான் அந்த ஐயப்ப சாமி மலைக்கு போக அந்த பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் அந்த ரெஸ்கியூ டீம், ஃபயர் சர்வீஸில் உள்ள ரெஸ்கியூ டீமில் உள்ள ஒருத்தர் அவங்கள காப்பாற்ற போய் அங்கே நிற்கிறாங்க தூணை பிடிச்சிட்டு. அதே நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபுல்லாகவே முங்கி இருக்குது. ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.